தாளந்தை பெருக்குவோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தாளந்தை பெருக்குவோம். நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளாக இருக்கலாம். அந்த திறமைகளை கடவுளுக்கே அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய பணி கடவுளுக்கானதாக இருக்க வேண்டும். நம்முடைய உழைப்பு கடவுளுக்கானதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியம் கடவுளுக்கானதாய் மாறி அநேக ஆத்துமாக்கள் கடவுளுக்கு ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கொடுத்த தாளந்தை பெருகுகிறோம் என்ற அர்த்தம். எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்கலாம்? எபேசியர் 4:11 வாசிப்பது போல திருத்துதராக இருக்கலாம், இறைவாக்கராக இருக்கலாம், நற்செய்தியாளராக இருக்கலாம், ஆயர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தாலும் கடவுளிடத்தில் பிள்ளைகளை கொண்டு செல்வதும், பிள்ளைகளை கடவுளுக்கு ஆதாயப்படுத்துவதும், பாவ வாழ்க்கையிலிருந்து இருளிலிருந்து பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டோடு இணைக்கின்ற பணியை உத்தமத்தோடு உண்மையோடு நாம் செய்கிற பிள்ளைகளாக என்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம் பயன்படுத்துகிறோம், தாளந்தை பெருக்குகிறோம் என்று அர்த்தம். ஆத்தும ஆதாயம் பொருட்டே, ஆத்துமத்தை கடவுளுக்கு ஆதாயம் செய்யும் பொருட்டே தாளந்தை பெருக்கின்ற கணக்கு அங்கு நிர்ணயிக்கப்படும். தாளந்தை பெருக்குவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.